டாக்டர் பாலா வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் முதலில் அலட்சியம் வேண்டாமே உயிரில் என்பதை பற்றி பேச வருகின்றார். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் நம்ம உறுப்புகள்ல மிக முக்கியமான உறுப்புன்னு எதை நினைப்பீங்க? ஹார்ட். சில பேர் நினைப்பாங்க பிரெயின், லங்ஸ், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்துல புதுசா ஒரு ஐடியா இப்ப வந்திருக்கு. ஹார்ட்டு, லங்கு, பிரெயின், இது எல்லாத்தோட ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான். என்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்னைக்கே உயிர் போயிடுச்சு. என்னைக்கு யூ ஆர் டிபெண்ட் ஆன் மற்றவங்களை நடக்க முடியாம ஸ்டேஜுக்கு போனா அது ப்ராப்ளம். சார்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்க. சார்கோபீனியானா மசில் வேஸ்ட் ஆகிறது. ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பு சுத்தமாக சாஃப்ட் பட்டர் மாதிரி ஆகிடும். அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆகிடும். ஏன் இது சொல்ல வரேன்னா, 30 வயசுலையும் 40 வயசுலையும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் 70 and 80 இயர்ஸ். அதனால இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க. அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இருக்கணும்னா சன்லைட் வேணும். ஸோ 20-30 வயசு ப்ரோசஸும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்டு, லங்கு எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, வாக்கிங் போகிறது, சன் பாத் எடுக்கிறது, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ், இவ்வளோ தூரம் சன்லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்தானே இந்த ஹார்ட், லங்கு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். கடைசி நாள் மட்டும் நடந்து சாகணுங்கிற மன உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஹார்ட், லங்கு எப்போவுமே இளமையாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான செய்தி. அலட்சியப்படுத்த வேண்டாம்.